எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம் தை மாதம் 25ஆம் நாள், தேய்பிறை. நாளை தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் கண்ட நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சூரியன், கும்பத்தில் ராகு புதன் சுக்கிரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான செய்ய வேண்டியவை கவனத்தில் கொள்வோம். அதாவது தேய்பிறை சப்தமி குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு, புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம தொடர்ந்து இறை வழிபாட்டை மட்டுமே சொல்லலை, பொதுவான விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு தான் வரும். என்ன செய்தால் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும்? மூத்தவர்கள் மேல் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாயில் அண்ணன், அண்ணாச்சி அப்படின்னு ஒரு உயர்ந்த சொற்களை சொல்லும் பொழுது லாபமாக வரும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியத்துலையும் முக்கியமான விஷயம். வியாபாரம் பண்ணுறவங்கள கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாச்சி, அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் கவனிக்கணும். எனக்கோ பழப்பா பூச்சி எல்லா மனிதர்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு அதிசயங்கள் இருந்த இந்த உலகம் ஒருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இந்த உலகத்துல எந்த விஷயத்துக்குமே நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அதை தவிர வேற எந்த இதுவுமே சொல்லலை. எல்லா வகையிலுமே அதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நன்றி செலுத்துதல், மன்னிப்பு கேட்பது, இதான் ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ஒரு விஷயம் எதுனா நன்றியும் மன்னிப்பும் மட்டும்தான். அது இருந்தால் எல்லோரும் ஜெயிக்கலாம். பாருங்க, தூங்கி எந்திரிச்சுக்கிறோம், கண்ணை மூடி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அத்தனை விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு கொண்டு வந்த நமக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து துன்பங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு மன்னிப்பு சொல்லுங்க. நீங்க யாருக்கா துன்பத்தை கொடுத்தா மன்னிப்பு சொல்லுங்க. குலதெய்வத்துக்கு மனதார வேண்டிக்குங்க. இந்த 3 விஷயங்கள் தொடர்ந்து செய்வர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? ஒரு வெளிநாட்டு பெண்மணி யாசகர்களுக்கு பணம் போடுறாங்க. போடும்போது நன்றி சொல்லி போட்டுன்னு வராங்க. அவருக்கு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு என்ன வைத்திருக்கிறாரே இறைவா, உனக்கு நன்றி. இதுதான் இந்த கான்செப்ட். நாமும் நன்றியுடன் இருந்து இந்த நாளை போற்றி வருவோம். அனைவரும் சிறப்பாக வாழ்வோம். ராசி பலனுக்கு போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, உங்களோட ராசியின் தன்மை இன்று மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மேலும் மிகப்பெரிய பரிசுகள் கிடைக்க காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகமான நாள் இன்று. எல்லா வகையிலும் நன்மை, வீடு, சகோதர வழி, இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, நாங்க சார் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் பண்றோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதேங்கிறவங்களுக்கு இந்த நாள்
ஒரு ஒரு புதிய உத்வேகம், புதிய முயற்சி, புதுசாக ஒரு ஐடியா கிடைச்சிடும் டக்குன்னு. யாராவது எங்கே வருவாங்க, சார் நீங்கள் இதை பண்ணுறீங்களா, அப்போ என் கூட சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 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 புதிய புதிய பரிணாமம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் என்று உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதும் முயற்சியை தன்னகத்தை கொண்டிருக்கிற ராசியில மிதுனமும் ஒன்று. தன்மைகள் தான் குழந்தைத்தனமா இருக்குமே கண்டி, மற்றபடி எல்லா விஷயத்திலையும் முயற்சி செய்தால் ஜெயிக்கின்ற அமைப்பு தான் மிதுனத்துக்கு இருக்கு. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகளும் உண்டு, கொண்டாட்டங்களும் உண்டு. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருந்தாலுமே உங்களுடைய அறிவுத்திறன் மேலோங்கும், புதிய புதிய உற்றார் உறவு சந்திப்பு கிடைக்கும், சொந்த பந்தங்களோட அரவணைப்போடு இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, மருத்துவம் உங்களுக்கு ஜெயிக்கும். அதே மாதிரி கல்வி, உயர்தர கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையுமே கடகத்திற்கு இந்த நாளில் சாத்தியப்படும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு. நிறைய நன்மைகள் நடக்கும். நீங்க பயணங்கள் போவீங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ திருமணத்துக்காக இருக்குன்னா வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சிம்ம ராசியின் குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு, யோகங்கள் ஏற்படுகின்ற அமைப்புகள்லாம் இந்த நாளில் இருக்குது. பயன்படுத்துங்கள். வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்கள் தகுதி, திறமை, நேர்மைக்கு நிறைய சோதனைகள் இருந்தாலுமே அந்த சோதனைகள்லாம் தாண்டி சாதனைகளாக்குன்ற ஒரு தகுதி உங்களுக்கு உண்டு. பெருமைப்படக்கூடிய அமைப்பு. புரியுதுங்களா? ரொம்ப பொறுமையா இருந்து எத்தனை விஷயமா இருந்தாலும் தன்னை ஒரு கருப்பொருளா மாத்திப்பீங்க. நான் தான் இது காரணம், தவறானாலும் நான் தான், நல்லதானாலும் நானே தான் என்று தன்னை முன்னிறுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு ராசியில மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு ராசின்னா அது கன்னி ராசி மட்டும்தான். இன்னைக்கு தேதிக்கு கண்ணைக்கு ஒரு ஜாக்பாட் தான் இன்னைக்குன்றதுல. நீ வருங்காலங்களில இந்த நாள் அதிலையும் ஒரு முன்னெடுப்பு, அதாவது முன் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம், சுவாதியில பயணம் பண்ணுது. குறிப்பா இந்த சுவாதியில பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடுன்னு சொல்றோம். இதுதாங்க இப்போ நமக்கெல்லாம் தேவை, எல்லோருக்கும் தேவையான விஷயம் அதுதான். கடன் இல்லாம இருக்கணும், ஏமாற்றம் இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கணும், எதிரிகள் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களை ஒரு உச்சத்துக்கு எடுத்து செல்லும், புகழடைய செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள், உயர்வுகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு. இன்னைக்கு எல்லாமே நடக்கும். எதுவுமே நடக்காதுன்றதுக்கெல்லாம் இல்லை. அதுக்குன்றதுக்காக போய் டக்குன்னு எல்லா விஷயத்தையும் நானே செஞ்சுட்டு வாக்குறுதி கொடுத்து வந்துடக்கூடாது. அது நடக்கட்டும். நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுடைய பணியில கவனமா இருங்க. புரியுதுங்களா? இந்த நாள் சூரியனோட நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான லாபங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் தான், அதே அளவு செலவுகளும் இருக்கும். கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல கவனமா போங்க வாங்க. பிள்ளைகள் விஷயத்துல கரெக்டா பேசி முடிவு பண்ணி நடங்க. அதே மாதிரி தொழில் கொடுக்கல் வாங்கல கவனத்தை ஏற்படுத்திக்கங்க. தேவையில்லாம சண்டை சச்சரவுக்குள்ள போகாம இருந்தால் லாபம் வரும் நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, செவ்வாய் சூரியனின் சந்திப்பு, செவ்வாய் சூரியனின் பார்வை, உச்ச செவ்வாய் சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். அப்ப என்ன ஆகுது, உங்களை வேகமா முன்னெடுத்துக்கும். நீங்க வேகமான பயணத்துக்குள்ள வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள். உங்கள் மீது அன்னையின் கருணை பட்டு விட்டது என்று அர்த்தம். சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சிறப்பான பலன் உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு அறிவுபூர்வமா யோசிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? சொல்றாரு இல்லையா படத்துல,
ஒரு படத்துல டைலாக் இருக்கு, நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யணும். நீங்க எதை கேட்டு வேலை செய்யாது, உங்க அறிவை கேட்டு வேலை செய்யுங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அறிவு தான் இங்க பேசும், உங்களோட விவேகம் பேசும். அதனால இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்கள் அடுத்து வருகின்ற நாட்களை தீர்மானிக்கின்ற நாளாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், மேன்மைகள் உண்டு. குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்கன்னா, இந்த உத்திரட்டாதியும் ரேவதியும் தான் மீனத்தை பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ரொம்ப உச்சத்துக்கு போய் கீழே வந்திருப்பாங்க. அதனால மீண்டும் அந்த படிக்கு போறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு செய்த முயற்சி வெற்றி பெறுமானா வெற்றி பெறும். ஒரு விருந்து கேளிக்கை கொண்டாடுறதுங்களை கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.